ஜான் ஜபராஜ் அண்ணன் இருக்காருல்ல, அவரு கூட சிறையில யாரோ ஒருத்தர் கூட போயிருக்காருன்னு நீங்க சொல்லிருக்கீங்களா? அது யாருயா? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா எனக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்ல முடியுமா? ஆமா, இப்ப நம்ம பேச வந்ததே பல விஷயங்களை பேசிட்டோம். ஆனா இப்ப நம்ம பேச வந்த முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா, நம்ம ஜபராஜ் ஐயா அவரை குறித்து தான் பேச வந்திருக்கு. ஆமா, ஆண்டவர் அவரை குறித்து ஒரு அருமையான தீர்க்கதரிசனம் சொல்றாரு. உங்களுக்கு எனக்கு பேசுறாரு. 13ஆம் தேதி அவரை சண்டே அரெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரை அரெஸ்ட் பண்ண அந்த இரவு அன்னைக்கு நைட்டு அவரை அந்த அவருக்குன்னு தனி ஒரு அறை இருக்கும். அதுல ஒரு உள்ள போலீஸ்காரங்க அவரை அனுப்புறாங்க. அவர் உள்ளே போன உடனே அவர் பின்னாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ரூமுக்குள்ளே பிரவேசிக்கிறார். இது போன்ற சிச்சுவேஷன்ல தேவதூதர் தான் காப்பாத்துவாங்க, வேதத்துல பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்ம அருமை ஜபராஜ் ஐயா அவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவே இறங்கி அவர் ரூமுக்குள்ள போறாரு. உடனே அவர் பின் தோற்றத்தை சைட்ல பாக்குறேன், பின் தோற்றத்தை பாக்குறேன். உடனே நான் என்னுடைய விழிப்பு வந்துட்டு, ஐயா ஐயா ஒரு நிமிஷம், இதெல்லாம் அக்யூரேட்டா உங்களுக்கு தெரியுது ஐயா? கிளியரா நிறைய சொப்பனங்கள், அதாவது தீர்க்கதரிசி என்றால பாத்தீங்கன்னா சொப்பனம் தான். ஓகே, ஜெபிக்கும் போது மேலோட்டமான ஒரு தரிசனம், இது ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணி தான் தீர்க்கதரிசனமே சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் என்றால் தேவன் நேரடியா பேச மாட்டாரு, சொப்பனம் தான் தீர்க்க தரிசனம். அது போன்ற நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் எனக்கு நிறைவேறிருக்கு. அதுல ஒரு ஐயாவை குறித்த ஒரு பாரத்தோடு நான் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தேன் அந்த இரவு. ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ஊழியர். அவருடைய பாடலை தான் என்னுடைய பிள்ளை ஆராதனையில் அதிகமா பயன்படுத்துவார். அதனால எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊழியர். அவருக்கு இந்த சூழ்நிலையில நான் ஜெபிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய அறையிலே பிரவேசித்தார். அப்ப அவர் கூட ஆண்டவர் இருக்கார். அவர் கூட ஆண்டவர் இருக்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவருக்கு ஒரு வெற்றியை கட்டளையிடுவார். நீங்க சொன்ன தீர்க்கதரிசனம் எல்லாமே நிறைவேறி இருக்கு. ஆமா, அதனால இதுவும் நிறைவேறும், கண்டிப்பா நிறைவேறும். உண்மையாவே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும். கண்டிப்பா ஜான் ஜபராஜ் வெளியே வரணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு.